முதல் தடவையாக 48 அணிகள் ஒரே கிண்ணத்துக்காக போட்டியிட்ட இம்முறை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி நாளை அதிகாலை நடைபெற இருக்கின்றது. Platina 100 electronic fuel injection தொழில்நுட்பத்துடன் AVP Motor Company Private Limited இடமிருந்து இந்த போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான அர்ஜென்டினாவும் முன்னாள் சாம்பியனான ஸ்பெயினும் மோத இருக்கின்றன. ஹரிகேன் தலைமையிலான இங்கிலாந்தை வீழ்த்தி அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அதற்கமைய உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டிக்கு அர்ஜென்டினா தகுதி பெற்றுள்ள 7வது சந்தர்ப்பம் இதுவாகும். தொடர்ச்சியாக 2வது தடவையாகவும் உலக கிண்ணத்தை வெற்றி கொள்ளும் எதிர்பார்ப்பில் அர்ஜென்டினா இறுதிப் போட்டியில் களம் காண இருக்கின்றது. நட்சத்திர வீரரான லியோனல் மெஸ்ஸி இவ்வருட தொடரில் 8 கோல்களை போட்டு தொடரில் அதிகூடிய கோல்களை போட்டுள்ள வீரர்களின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் நீடிக்கின்றார். அர்ஜென்டினா 1978, 1986 அதே போன்று 2022ஆம் ஆண்டுகளில் இதற்கு முன்னர் உலக கிண்ணங்களை சுவீகரித்திருக்கின்றது. மறுபுறத்தில் கிலியன் எம்பாப்பே தலைமையிலான பிரான்ஸை வீழ்த்தி ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது. முன்னாள் சாம்பியனான ஸ்பெயின் அணி இறுதியாக கடந்த 2010ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றிருந்தது. அதற்கமைய அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான உலக கிண்ணத்தின் மாபெரும் இறுதிப் போட்டி இலங்கை நேரப்படி நாளை அதிகாலை 12:30க்கு நியூயார்க்கில் உள்ள நியூ ஜெர்சி மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. இலங்கையில் இருக்கிற உதைபந்தாட்ட ரசிகர்களுக்கு விருந்து படைக்கிற வகையிலே சக்தி சிரச ஊடக வேலையமைப்பு விளையாட்டு அமைச்சோடு இணைந்து காலி முகத்திலே மிக பிரம்மாண்டமான முறையிலே இசை நிகழ்ச்சியோடு இணைந்ததாக அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதுகிற உலகக்கிண்ண மாபெரும் இறுதிப் போட்டியை காண்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. காலி முகத்தல் பகுதியிலும் மிக பிரம்மாண்டமான முறையிலே நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை நேரப்படி நாளை அதிகாலை 12:30க்கு இந்த இறுதிப் போட்டி நடைபெறப் போகிறது. ஆனால் இலங்கை ரசிகர்களுக்கு இன்று இரவு 9 மணி முதல் தொடர்ச்சியாக இசை விருந்து காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இலங்கையில் இருக்கிற கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு விருந்து படைக்கிற வகையிலே தான் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிலருக்கு கவலை இருக்கும் ஒரு உதைபந்தாட்ட போட்டியை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சக்தி சிரச ஊடக வலையமைப்பு இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. நீங்கள் கொழும்பு காலிமுகத்தல் பகுதிக்கு வருவீங்க என்று சொன்னால் இசை நிகழ்ச்சியோடு இணைந்ததாக இந்த உதைபந்தாட்ட மாபெரும் இறுதிப் போட்டியை காண்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நியூஸோ செய்திகளுக்காக நான் ஜேசுதாஸ் பெனிட்லஸ்.